ஹலோ ஆல். இந்த வீடியோவில் நான் பார்க்க போகிற ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா லாங்கஸ்ட் காமன் ப்ரிஃபிக்ஸ். ஓகேங்களா, இது லீட் கோடோட 14th ப்ராப்ளம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம இதோட எக்ஸ்ப்ளனேஷன் என்னென்னு பார்த்தலாம். ஸோ ரைட் ஏ ஃபங்க்ஷன் டு ஃபைண்ட் த லாங்கஸ்ட் காமன் ப்ரிஃபிக்ஸ் ஸ்ட்ரிங் amongst an array ஆஃப் ஸ்ட்ரிங்ஸ். ரொம்ப சிம்பிள் தாங்க. அதாவது ஒரு ஸ்ட்ரிங்கு கொடுத்துருக்காங்க, ஓகேங்களா, அதுவும் அரே ஆஃப் ஸ்ட்ரிங்ஸ் கொடுத்துருக்காங்க. அதாவது ஒரு அரேயில் ஸ்ட்ரிங்ஸ் இருக்குமாமா, அதில் வந்து எத்தனை காமன் ப்ரிஃபிக்ஸ் எலமெண்ட்ஸ் இருக்குன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் பாருங்கள், ஃபஸ்ட் எக்ஸாம்பிளில் ஃபஸ்ட்டு STRS ஈக்குவல் டு மொத்தம் 3 எலமெண்ட் கொடுத்துருக்காங்க. அதில் காமன் ப்ரிஃபிக்ஸ், அதுவும் லாங்கஸ்ட் காமன் ப்ரிஃபிக்ஸ் எத்தனை எலமெண்ட்ஸ் இருக்குன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதுவும் என்னென்னு கேட்டிருக்காங்க, ஓகேங்களா. இப்போ இதில் பாருங்களேன், எக்ஸாம்பிளில் ஃபஸ்ட்டு எஃப்ங்கிறது எல்லாத்துலேயும் காமனாக இருக்கா, அடுத்து FL அப்படின்னு சொல்லி எல்லாமே காமனாக இருக்கா. இப்போ FLO பார்த்தீங்கன்னா 2ல் இருக்குது, ஆனால் 3வது FLI இருக்குது. அப்போ லாங்கஸ்ட் காமன் ப்ரிஃபிக்ஸ் இது Fம் Lம், அதனால் FLங்கிறது இங்கே அவுட்புட்டில் கொடுத்துருக்காங்க. அடுத்து செகண்டில் பாருங்களேன், இப்போ இதில் ஃபஸ்ட் எலமெண்ட் Dன்னு இருக்குது, இதில் Rன்னு இருக்குது, இதில் Cன்னு இருக்குது. இப்போ ஃபஸ்ட்டு 2 எலமெண்ட் நீங்கள் கம்பேர் பண்ணி பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருது ஃபஸ்ட்டு 2 எலமெண்ட்டுமே சேம் இல்லை. அதனால் நம்ம வந்து எம்டி அவுட்புட் கொடுத்தா போதும், ஓகேங்களா. ஸோ இதுதான் வந்து இந்த ப்ராப்ளத்தோட எக்ஸ்ப்ளனேஷன். ஸோ நம்ம இதை வந்து ஒரு கோடிங் போட்டு பார்க்கலாம். சைடில் ஒரு கம்பைலர் நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓப்பன் பண்ணிவிட்டு அவங்க கொடுத்துருக்க இன்புட்டை காப்பி பேஸ்ட் பண்ணிக்கலாம், ஓகேங்களா. காப்பி பேஸ்ட் பண்ணிவிட்டு ஸோ நான் இது சால்வ் பண்ணுறதுக்கான டெக்னிக் எப்படின்னு சொல்கிறேன் பாருங்கள். ஸோ நமக்கு இது வந்து 3 எலமெண்ட் இருக்குது, ஓகேங்களா. ஸோ உங்களுக்கு மேக்ஸிமம் எவ்வளோ லாங்கஸ்ட்டு காமன் ப்ரிஃபிக்ஸ் வரும், இந்த 3 இருக்க எலமெண்ட்டில் எதோட வேல்யூ, எதோட லென்த்து, ஓகேங்களா, எதோட லென்த் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கோ அதுதான் மேக்ஸிமம் லாங்கஸ்ட்டாக இருக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் 4 இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், இந்த ஃப்ளோவில் 4 எலமெண்ட் இருக்குது. அப்போ இதுக்கு மேலே உங்களுக்கு கண்டிப்பாக வந்து லாங்கஸ்ட் காமன் ப்ரிஃபிக்ஸ் இருக்காது, ஏன்னா இதுதான் இருக்கிறதுலே மேக்ஸிமம். ஸோ நம்ம என்ன எடுத்துக்கலாம்னா மேக்ஸிமம் உங்களுக்கு வந்து 4 தான் வந்து லாங்கஸ்ட் காமன் ப்ரிஃபிக்ஸ் வரக்கான வாய்ப்பு இருக்குது, ஓகேங்களா. ஸோ நம்ம இது என்ன பண்ணிக்கலாம்னா, இந்த 3 எலமெண்ட்டில் முதல்ல மேக்ஸிமம் லென்த் இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம கண்டுபிடிக்கலாம், ஓகேங்களா. ஸோ மேக்ஸிமம் லென்த் கண்டுபிடிக்கிறதுக்கு நான் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறேன், மேக்ஸிமம் லென்த்தை வந்து ஒரு இன்ஃபினிட் வேல்யூக்கு இனிஷியலைஸ் பண்ணிக்கிறேன், ஓகேங்களா. இனிஷியலைஸ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், இங்கே கொடுத்துருக்க அரேயில் எந்த எலமெண்ட்டுக்கு வந்து இருக்கிறதுலையே லென்த்து வந்து கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கணும். ஸோ நம்ம இது என்ன பண்ணிக்கலாம், மினிமம் போட்டுக்கலாம், ஓகேங்களா. இருக்கிறதுல எதுக்கு வந்து மினிமம் லென்த் இருக்குது, அதுக்கு நம்ம என்ன பண்ணணும், ஒரு ஃபார் லூப் யூஸ் பண்ணி ஒவ்வொரு எலமெண்ட்டாக லூப் பண்ணி அதோட லென்த்தை வந்து கம்பேர் பண்ணிக்கலாம். ஸோ பாருங்கள், இப்போ ஃபார் S in STRS இப்படி கொடுக்கும்போது என்ன ஆகும், ஒவ்வொரு எலமெண்ட்டாக லூப் ஆகுங்களா. ஸோ இப்போ எஸ்ல என்ன இருக்கும், ஃபஸ்ட்டு இருக்கும், ஃபஸ்ட்டு ஃப்ளார்ன்னு இருக்கும். ஸோ என்ன பண்ணிக்கலாம், இஃப் லென்த் ஆஃப் எஸ் வந்து மினிமம் லென்த்துங்கிற வேரியபிளோட கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா மினிமம் லென்த்தில் அந்த லென்த் ஆஃப் எஸ்ஸை ஸ்டோர் பண்ணிக்கலாம், ஓகேங்களா. இப்போ நான் இதை ரன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இப்போ பிரிண்ட் ஆஃப் இந்த மினிமம் லென்த், ஓகேங்களா. இப்போ நீங்கள் ரன் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4ன்னு சொல்லி வருதான். அப்போ 4ங்கிறது என்னது, இந்த ஃப்ளோவோட லென்த். இப்போ உங்களுக்கு மினிமம் லென்த்து கிடச்சிருச்சுங்களா. இதுக்கப்புறம் நாம் என்ன பண்ணோம்னா, நெக்ஸ்ட்டு ஒவ்வொரு, அதாவது ஃப்ளார்னா அந்த எஃப், அடுத்து ஃப்ளோவில் எஃப், ஃப்ளைட்டில் எஃப், இந்த மாதிரி ஒவ்வொரு லெட்டரை கம்பேர் பண்ணோம். இப்போ 3மே எஃப் ஆயிடுச்சு அப்படின்னா நெக்ஸ்ட்டு FL, அப்போ FL, ஓகேங்களா. அந்த மாதிரி வந்து ஒவ்வொன்றா இன்க்ரீஸ் பண்ணி செக் பண்ணோம். ஏதாச்சும் ஒரு இடத்துல ஃபெயில் ஆயிடுச்சுன்னா அதுக்கு முந்தின இருக்க ஐயை வந்து ரிட்டர்ன் பண்ணணும், அதாவது முந்தின இருக்க லென்த் ரிட்டர்ன் பண்ணணும், ஓகேங்களா. ஸோ இதுக்கு நான் இதெல்லாம் ட்ராக் பண்ணுறதுக்கு நான் என்ன பண்ணுறேன், ஐன்னு சொல்லிட்டு ஒரு வேரியபிளை வந்து 0ல் இனிஷியலைஸ் பண்ணிவிட்டு ஒரு வைல் லூப். இந்த வைல் லூப் எதுக்குன்னா, இந்த மினிமம் லென்த் இருக்குது பார்த்தீங்களா, இது வரைக்கும் உங்களுக்கு இன்க்ரிமெண்ட் ஆகிருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இது என்னென்னு சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணுற பாருங்கள். இப்போ ஐயில் ஃபஸ்ட்டு 0ன்னு இருக்கா, இந்த 0 வந்து எது வரைக்கும் போகும், மினிமம் லென்த் வரைக்கும் போகும். மினிமம் லென்த்தில் எவ்வளோ வேல்யூ இருக்குது, நமக்கு 4ன்னு சொல்லி வேல்யூ இருக்குது. அப்போ ஃபஸ்ட்டு ஒரு எலமெண்ட் பார்க்கும், இதில் ஃபெயில் ஆயிடுச்சு அப்படின்னா நமக்கு இதை ரிட்டர்ன் பண்ணிடும். இல்லை அப்படின்னா இதை நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஐயா 1 இன்க்ரிமெண்ட் பண்ணிக்கலாம். அடுத்து FL செக் பண்ணணும், எல்லாமே சேமாக இருக்குது அப்படின்னா இன்னொன்று இன்க்ரிமெண்ட் பண்ணிக்கலாம் ஐயில். அப்போ FLO செக் பண்ணணும். இதில் ஃபெயில் ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு என்ன ரிட்டர்ன் பண்ணிக்கலாம், அந்த 3 ரிட்டர்ன் பண்ணிவிட்டு நம்ம சப்ஸ்ட்ரிங் பண்ணிக்கலாம், ஓகேங்களா. ஸோ இதுக்கு தான் நம்ம வந்து ஐ இனிஷியலைஸ் பண்ணுறோம். இந்த இடத்துல ஒரு வைல் லூப் போட்டிருக்கோம், ஓகேங்களா. ஸோ இதுக்குள்ளே ஒவ்வொரு ஸ்ட்ரிங்காக நம்ம வந்து லூப் பண்ணிக்கலாங்களா. STRSனால் இப்போ ஒவ்வொரு ஃப்ளாரில் ஃப்ளோ, ஃப்ளைட், ஓகேங்களா. இதில் ஃபஸ்ட் எலமெண்ட், ஓகேங்களா, இதில் ஃபஸ்ட் எலமெண்ட் இப்போ இந்த எஃப், ஓகேங்களா. இந்த எஃப் வந்து ஒருவேளை ஈக்குவலாக இல்லை அப்படின்னா
ஒருவேளை ஈக்குவலாக இல்லை அப்படின்னா STRS ஆஃப் 0 ஆஃப் இந்த கண்டிஷன் நான் ஏன் கொடுத்துருக்கேன்னு சொல்கிறேன் பாருங்க. ஸோ இப்போ ஃபஸ்ட்டு வந்து S ஆஃப் I நம்ம என்ன செக் பண்ணுறோன்னா ஃப்ளாரில் F செக் பண்ணுறோம் ஓகேங்களா. இப்போ F வந்து எதுக்கு நாட் ஈக்குவலாக இருக்கக்கூடாதுன்னு கொடுத்துருக்கேன். அதே STRSல 0th இண்டெக்ஸில் ஃப்ளார்ன்னு இருக்கு. இப்போ இதில் ஃபஸ்ட்டு 0ன்னு இருக்கா, அப்போ F. இப்போ F கம்பேர்னு செக் பண்ணுது. இந்த இடத்துல ஏன் நான் ஃபஸ்ட் எலமெண்ட் கொடுக்கணும், ஏன் செகண்ட் எலமெண்ட் நான் கொடுக்கக்கூடாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த அரேல உங்களுக்கு மினிமம் மேக்ஸிமம் லென்த் மேக்ஸிமம் வேல்யூஸ் வந்து ஒன்று கூட இருக்கலாம், இல்லை ஒன்றுமே இல்லாமல் கூட இருக்கலாம் ஓகேங்களா. ஸோ நான் ஏன் இதில் ஃபஸ்ட்டு கொடுத்துருக்கேன்னா, இப்போ நீங்கள் செகண்ட் ஒன் கொடுக்கும்போது அந்த இடத்துல உங்களுக்கு வெறும் 1 மட்டும் இருந்துச்சு, அதாவது ஒரு எலமெண்ட் மட்டும் இருந்துச்சு அப்படின்னா அது ஃபெயில் ஆகிடும் கரெக்டுங்களா. இப்போ இது ஏன் ஒன்றுமே இல்லாமல் கூட இருக்கலாம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இருக்கலாம், ஒன்றுமே இல்லாமல் கூட இருக்கலாம், யாரை வந்து எம்டியாக கூட இருக்கலாம். ஸோ அந்த டைமில் என்ன ஆகுனா உங்களுக்கு இந்த ஒயில் லூப்லேயே வராது. ஏன்னா உங்களுக்கு இந்த இடத்துல செக் பண்ணணும் 0ன்னு சொல்லி வந்துடும் மினிமம் எலமெண்ட்டு. ஸோ இப்போ 0 வந்து இந்த ஒயில் லூப் கண்டிஷனே ஃபெயில் ஆகிடும், அதனால் உள்ளே வராது. ஸோ அதனால் ஃபஸ்ட் எலமெண்ட் கொடுத்துருக்கேன் ஓகேங்களா. ஃபஸ்ட் எலமெண்ட் கொடுத்துட்டு நான் என்ன பண்ணுறேன், இது ரிட்டர்ன் பண்ணுறேன். இந்த இடத்துல நமக்கு ரிட்டர்ன் ஆயிடணும். என்ன ரிட்டர்ன் ஆயிடணும், எஸ்ஸோட அந்த சப்ஸ்ட்ரிங் வந்து ரிட்டர்ன் ஆயிடணும் ஓகேங்களா. ரிட்டர்ன் ஆகிட்டு இப்போ ஒருவேளை உங்களுக்கு வந்து இது வந்து டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு, நாட் ஈக்குவலாக இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு இதோடய நின்றணும். ஒருவேளை நாட் ஈக்குவலாக இல்லை, நம்ம வந்து எஃப் மூணுமே வந்து கரெக்டாகிடுச்சு. இப்போ அடுத்து நான் எஃப்எல் செக் பண்ணணும் அப்படின்னா நான் என்ன பண்ணணும், இந்த ஐ வேல்யூ ஒன்று வந்து நான் இன்க்ரிமெண்ட் பண்ணணும் கரெக்டுங்களா. ஸோ இப்போ நான் இந்த ஐ வேல்யூவை ஒன்று இன்க்ரிமெண்ட் பண்ணணும். இன்க்ரிமெண்ட் பண்ணிவிட்டு மறுபடியும் என்னாவோ இது ஒரு ஃபார் லூப்பில் வருங்களா. அப்போ என்ன செக் பண்ணணும், எஃப்எல் செக் பண்ணோம். இப்போ மூணுமே சேமாக இருக்குது, அதனால் இதுக்குள்ளே வராது. வெளியே வந்து மறுபடியும் ஐ ஒன்று இன்க்ரிமெண்ட் ஆகும். இப்போ அடுத்து எஃப்எல்ஓ செக் பண்ணோம். எஃப்எல் இந்த இடத்துல ஃபெயில் ஆயிருமா, அப்போ என்ன உங்களுக்கு வேல்யூ, ஐயோட வேல்யூ உங்களுக்கு இந்த இடத்துல 3ன்னு வரும். இப்போ நான் எதை ரிட்டர்ன் பண்ணோன்னா, இந்த ஒயில் லூப்புக்கு வெளியில் ரிட்டர்ன் ஆஃப் STRS ஆஃப் 0 ஆஃப் எது வரைக்கும், இந்த ஐயோட வேல்யூ வரைக்கும். இது இந்த இடத்துல ஏன் நான் ஃபஸ்ட் எலமெண்ட் ரிட்டர்ன் பண்ணுறேன், ஏன்னா எப்படி வேணும் எந்த எலமெண்ட்டாக இருந்தாலும் நம்ம வந்து இந்த ஐயோட வேல்யூ வரைக்கும் எல்லாமே சேமாக தான் இருக்க போகுது. அதனால் நான் வந்து ஃபஸ்ட் எலமெண்ட் ரிட்டர்ன் பண்ணுறேன். செகண்ட் எலமெண்ட் நான் பண்ணல அப்படின்னா அப்போவே ரீசன் சொன்னேன், மேபி இல்லாமல் இருக்கலாம். அதனால் நான் ஃபஸ்ட் எலமெண்ட் ரிட்டர்ன் பண்ணுறேன் ஓகேங்களா. இப்போ இதில் உங்களுக்கு என்ன ரிட்டர்ன் ஆகும், FLO ரிட்டர்ன் ஆகாது, FL மட்டும் ரிட்டர்ன் ஆகுமா. ஸோ இது நம்ம கம்பைல் பண்ணி செக் பண்ணி பார்த்துக்கலாம் அதில் லீட் கோடில். ஏன்னா அதில் ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட்ஸ்லாம் போட்டிருக்கோம் பார்த்தீங்களா, அதனால் இந்த கம்பைலரில் ஒர்க் ஆகாது. ஸோ நம்ம அதிலே ரன் பண்ணி செக் பண்ணிக்கலாம். இதை காப்பி பேஸ்ட் பண்ணிவிட்டு இந்த இடத்துல போட்டு இன்டென்டேஷன்ஸ் கரெக்டாக கொடுத்துக்கோங்க. இப்போ ரன் பண்ணி பார்க்கலாம். இப்போ இது ரன் ஆயிடுச்சுங்களா. ஸோ இது சப்மிட் பண்ணிக்கலாம் ஓகேங்களா. பாருங்க 68% காட்டுது. ஸோ இது ஆப்டிமல் சொல்யூஷன் தான் ஓகேங்களா. இந்த மாதிரி நிறையா லீட் கோட் ப்ராப்ளம்ஸை சால்வ் பண்ணுற வீடியோஸ் பார்க்கணுன்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ, பை.